சமீபத்துல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் செக்யூரிட்டி கவுன்சில கூப்பிட்டு சில முக்கியமான டிசிஷன்ஸை எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல இப்ப கரண்டா மிலிட்டரி ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க ஆயுதங்கள், அது கடந்த வருஷத்தோட இலக்கு என்னவா இருந்தது, அதை நம்ம அடைஞ்சோமா அப்படிங்கிறது போல ஒரு பேனல் மீட்டிங் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுல பல திடுக்கிடும் உண்மைகள் பாத்தீங்கன்னா அவர் நார்மலா சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பெருமளவுல ஹைலைட் ஆகல. ஆனா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா கடந்த வருஷத்துல மட்டும் 4000 டேங்குகள், அது கூட ட்ரக்ஸ், இந்த ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள், இது எல்லாமே கலந்ததுதான் இருக்கும். நம்ம எவ்வளவு ட்ரெயின் பேட்ஜா அடிக்கிறாங்கிற வீடியோ பார்த்திருக்கோம். ஸோ ஒரு வருஷத்துல 4000 அடிச்சு ஃப்ரண்ட் லைனுக்கு தள்ளிக்கிறாங்க. இதுல ஆர்ட்லரிகள் உட்பட, டேங்குகள் உட்பட, ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள் உட்பட, ட்ரக் உட்பட, இந்த ஹெவி ஆர்மர் வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 4000 உருப்படியா அடிச்சு வெளியே தள்ளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மொத்தம் 180 விமானங்களை பாத்தீங்கன்னா அடிச்சு வெளியே அனுப்பியிருக்காங்க. விமானங்கள் இந்த சென்ஸ் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், அது கூடவே பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ஸ். ஸோ இது போல விமானங்கள், ஹெலிகாப்டர்ஸ் அடிச்சு வெளியே தள்ளிக்கிறாங்க. அது கூட 15 லட்சம் வகையான ட்ரோன்கள், பல்வேறு வகையான ட்ரோன்களை ஒரு வருஷத்துல ரஷ்யா டார்கெட் பிக்ஸ் பண்ணி அதை அடிச்சு தள்ளிக்கிறாங்க வெளியே. இதுல 4000 சூசைட் ட்ரோன்கள் மட்டுமே ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது போல அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அதெல்லாம் ஆல்ரெடி அப்பப்போ நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான். தோராயமா இந்த கணக்கெல்லாம் போட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க மேற்குலக நாடுகள். உக்ரைன்லாம் இவ்வளவு செஞ்சுருக்கிறாங்களா, இவ்வளவு செய்ய முடியுமா, இவ்வளவு ஃபேக்டரி கட்டிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் ரெகுலரா இந்த சேட்டலைட் வச்சு அந்த ஸ்கொயர் கிலோமீட்டர் வச்சு அளந்தே ரஷ்யா இந்த அளவுக்கு செய்வாங்கன்ற கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் அது தோராயமா மேட்ச் ஆயிருக்கு. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் சொல்லியிருக்கிறார். ஆனா இது பத்தாது, அது இந்த அளவுக்கு செஞ்சதே பத்தாது அப்படிங்கிற அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுவும் எதிர்கால போரை நம்ம கருத்துல வச்சுக்கிட்டு அதுக்கேத்தபடி அடுத்த 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷத்துல போர்க்களம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு மாடர்ன் வார்ஃபேருக்கு ஏத்தபடி நம்மளோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கணும். அதிக அளவுல ரோபாட்ஸ், ட்ரோன்கள் இது போல வகையில செஞ்சு வெளியே தள்ளணும். ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். உலகத்திலேயே தலை சிறந்த டெக்னாலஜியா நம்ம இருக்கோம். அதுவும் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது முதல்ல இந்த ஆத்விகா பகுதியில ரஷ்யாவோட ரோபாட்ஸ் தான் களம் கண்டுச்சு. அதுக்கப்புறம் தான் உக்ரைனோட ரோபாட்ஸ். இப்போ வரைக்கும் அந்த ரோபாட்ஸ் எல்லாம் உள்ள வருதானா ரஷ்யாவோட ரோபாட்ஸ் மாதிரி மிஷின் கன் வச்சு உள்ள வந்ததானா இல்ல. காமிகாசி கிரவுண்ட் ட்ரோன்கள் தான் வந்திருக்கு. ரோபாட்ஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. காமிகாசி கிரவுண்ட் பாட்ஸ் ரஷ்யாவும் யூஸ் பண்றாங்க, உக்ரைனும் யூஸ் பண்றாங்க. ஆனா கிரவுண்ட் ரோபாட்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா களத்துல இறக்குனது ரஷ்யா தான். முதல்ல இறக்குனது ரஷ்யா தான். ஸோ அதை நம்ம வீடியோ பதிவுகள்லாம் அந்த டைம்ல நம்ம பார்த்துருப்போம். இந்த கர்ஸ்க் பேட்டில் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைம்ல ஆர்பிகா பகுதி முடிக்க வரும்போது நம்ம அதெல்லாம் தெளிவா பார்த்துருப்போம் வீடியோ பதிவுகள். ஸோ இது போல ரோபாட்ஸ் பாத்தீங்கன்னா அதிக அளவுல உற்பத்தி பண்ணணும். அதுவும் மாடர்ன் வார்ஃபேருக்கு ஏத்தபடி, அதுவும் ஏஐ இன்டகிரேட்டடா. ஏன்னா அதுதான் அடுத்த கட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி. ஸோ அதனால ஏஐ இன்டகிரேட்டட்ல இருக்கக்கூடிய ரோபாட்ஸ் அதிக அளவுல செய்யணும். அதுவும் இன்டகிரேட்டட் அட்டானமஸ் கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சென்டர்லாம் நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ஏரியால பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரூப்ஸ் இருப்பாங்க. அந்த ஏரியாவை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஏஐ, அந்த ஏஐ அதுக்கு வேணுங்கிற ரோபாட்ஸ் எல்லாத்தையுமே சுத்தி வர அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய கமாண்டுக்கு ஏத்தபடி இந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணும். யாரும் உள்ள வரக்கூடாது. ஸ்கவுட்டுக்கு நீ பாத்துக்க என்ன பண்றியோ பண்ணிக்கோ. ஸ்கவுட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன், கோயம்புத்தூர் டு திருப்பூர் பைபாஸ் ரோடு இருக்குன்னு வச்சுங்க. அந்த பைபாஸ் ரோட பாதுகாக்கணும்ப்பா. உனக்கு என்னென்னலாம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோ. எனக்கு அந்த பைபாஸ் ரோட பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறதோட அந்த ஏஐ கிட்ட சொல்லிட்டா அதுவே கணக்கு போடும். இந்த பைபாஸ் ரோட்டோட கிலோமீட்டர் எவ்வளோ, இந்த கிலோமீட்டர்னா நம்ம எத்தனை இடத்துல அவுட் போஸ்ட் வைக்கணும், அவுட் போஸ்ட்ல என்னென்ன ரோபாட்ஸ் வைக்கணும், அந்த ரோபாட்ஸுக்கு எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேட்ரோல்ல ஈடுபட வைக்கணும், எத்தனை ட்ரோன்கள் வேணும், அதாவது அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் வேணும், அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணும், அதுக்கு வேணுங்கிற பவர் சப்ளை எவ்வளோ, இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய ஏஐ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்சஸ் அலோகேட் பண்ணி அந்த ஏரியாவை ஃபுல்லா தான் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து பாதுகாப்பா வச்சுக்கும். ஸோ இது போல அடுத்த கட்ட வளர்ச்சி மாடர்ன் வார்ஃபேருக்கு ஏற்றபடி ரஷ்யா தயாராயிட்டு இருக்காங்கன்ற பல வகையான உண்மைகள். இதெல்லாம் மேட்ரே இல்லை. இப்ப அடுத்தது சொல்றாரு. இப்ப சொல்றதே இது அடுத்த கட்ட வளர்ச்சியா இருக்கு நம்மளுக்கு. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா பெருமளவுல வளர்ச்சி அடையணும்.
ஏன்னா கம்யூனிகேஷன்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போகணும், ரொம்ப செக்யூரா வச்சுக்கணும், அதிகமான சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணணும். அப்பதான் நேவிகேஷனுக்கும் இது போல கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கனெக்டடா இருக்கும், கம்யூனிகேஷனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், யாரும் ஹேக்கோ ஜாமோ பண்ண முடியாது. அதுக்கேத்தபடி நம்மளோட சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணணும். ஸோ ஸ்பேஸ்ல வெப்பனைஸ் பண்ண போறாங்க. எப்படி அமெரிக்காவோட ஸ்பேஸ் கமாண்ட் ரெக்வஸ்ட் வச்சாங்களோ அதே போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஸ்பேஸை தயார் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பேஸை ரெடி பண்ண போறாங்க. ஃபுல்லி அட்டானமஸ் பாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா களத்துல இறங்க போது, இது உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஸ்பெசிபிக்கா ரஷ்ய தரப்புல இருந்து இது போல செய்யறாங்க அப்படின்னா அதுவும் களத்துல நம்ம பார்த்திருப்போம். பல்வேறு வெரைட்டி ஆஃப் ட்ரோன்ஸா நம்ம பார்த்தாச்சு. மிசைல் லான்ச் பண்ற மாதிரியான ட்ரோன்கள், ஏடிஜிஎம் லான்ச் பண்ற மாதிரியான ட்ரோன்கள், கிரவுண்ட் பாட்லயும் இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கல் இருக்கு, சர்ஃபேஸ் வெஹிக்கல் இருக்கு. ஸோ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அதையும் சொல்லியிருக்காரு, நிறைய அன்மேன்டு போட்ஸையும் நம்ம உருவாக்கணும், பல்வேறு ரகமான ஆயுதங்கள் இருக்கிற மாதிரியான போட்ஸையும் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல என்னன்னா, சீனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நிறைய ட்ரில் பண்ணியிருந்தாங்க. அதுல ஆம்பிபிஎஸ் மிசைல் லான்ச்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோதனை பண்ணியிருந்தாங்க. அது ஆம்பிபிஎஸ்னாலே கடல் வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயுதத்தை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு எடுத்துட்டு போறது ஆம்பிபிஎஸ் லேண்டிங்க்கு. ஸோ அந்த டைம்ல டேங்க் எல்லாம் இருந்ததுன்னா கடல்லையே வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா போகணும், நீத்தி போற மாதிரி அதே மறந்துட்டே போகணும். ஸோ அது போல டேங்குகள் போற மாதிரியான ட்ரில் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதுல எம்எல்ஆர்எஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா மிசைல் லான்ச்சர்ஸே வந்து பாத்தீங்கன்னா நீந்தி போற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே அடுத்த கட்ட யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கள புரிஞ்சுக்க முடியுது. இதுல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பல இன்னோவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேபிளுக்கு வந்திருக்கு, இதெல்லாம் விட்டுறக்கூடாது, இது இன்னும் டெவலப் பண்ணும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம பல அதிநவீனமான ஆயுதங்கள், எப்படி ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரு, யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஆயுதங்கள் எங்ககிட்ட இருக்குன்னு. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது அதிநவீனமயமான ஆயுதங்கள் நம்ம கிட்ட ஷெட்யூலை விட அதிகமா அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு, முன்னேற்றம் அதிக அளவுல இருக்கு. பிளான் பண்ண டைமுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுதங்கள்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப திறன்பட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து நடக்கணும், எக்காரணத்தை கொண்டும் டிஸ்கண்டினியூ ஆயிடக்கூடாது. அதோட லைன்ஸ், சப்ளை லைன்ஸ் தான் சீரம் சிறப்புமா வச்சுக்கணும், எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதோட அவர் தரப்புல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. அதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஏஸ் வெப்பன்ஸ். அதாவது இந்த கார்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கார்டு. ஸோ அது போல ஏஸ் வெப்பன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படாத, வெளியே அறிவிக்கப்படாத ஏஸ் வெப்பன்ஸ் எல்லாம் தயாராயிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட போட்டுட்டு போயிட்டாரு ஒரு குண்டை. ஸோ இது மிக முக்கியமான விஷயங்களா மாறிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா யூஸ் பண்ணக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல், அதாவது ஜிர்கான் மிசைல் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இந்த ஜிர்கான் மிசைல் வந்து உருவாக்குனதுக்கான காரணமே ஆன்டி ஷிப் மிசைல். அது கடல்ல ஏதாவது கப்பல்கள் இருக்கு அப்படின்னா, போர்க்கப்பல்கள், அதை ஏவி தாக்குறதுக்காக தான் இந்த ஜிர்கான் மிசைல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த ஜிர்கான் மிசைல் ரொம்ப அட்வான்ஸ்ட் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல எந்த நாடுனாலையும், ஈவன் சைனாவா இருக்கட்டும், யாராலையுமே, அமெரிக்காவா இருக்கட்டும், யாராலையுமே இந்த ஜிர்கான் மிசைலை தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஜிர்கான் மிசைல அமெரிக்காவோட ஏர் கேரியர் மேல ரஷ்ய தரப்பு வந்து ஏவி விடுறாங்க அப்படின்னா, அந்த ஏர் கேரியரை துவம்சம் பண்ணிடும், மிக பெரும் அளவுல சேதத்துக்குள்ளாக்கிரும், இன்ஆப்ரேட்டபிளா மாத்தி விட்டுரும். அதாவது ரிப்பேருக்கு எடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா சொன்னா, அதாவது ஒரு ஜிர்கான் மிசைல்னா ஒரு மிசைலை மட்டும் லான்ச் பண்ண மாட்டாங்க, அது கூட கம்பைன்டு ஸ்ட்ரைக்கா பண்ணுவாங்க. ஸோ இது போல செய்யறதுனால யாராலையுமே ரஷ்யாவோட கடற்படைய, ரஷ்யாவோட கார்கோ ஷிப்பை முடக்க முடியாது. ஸோ இப்ப செங்கடலா இருக்கட்டும், பெர்ஷியன் கல்ஃபா இருக்கட்டும், மெடிட்ரேனியன் சீயா இருக்கட்டும், பிளாக் சீயா இருக்கட்டும், பால்டிக் சீயா இருக்கட்டும், ஸோ இந்த பிராந்தியத்துல யாராலையுமே எந்த பகுதியிலையுமே ரஷ்யாவோட கார்கோ வெசல்ஸை ஸ்டாப் பண்ண முடியாது. ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் துணை நிக்குது அப்படின்னா, ஏன்னா ஜிர்கான் மிசைல்ஸை லான்ச் பண்ணுது, சப்மரைன்ஸ் லான்ச் பண்ணுது அப்படின்னா எந்த ஒரு கப்பலுமே எதிரில் நிற்காது அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட ஆயுதங்கள்லாம் ஸ்திரத்தன்மையோட கேள்விக்குரிய வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்திரத்தன்மைக்கு ஏன் அப்படின்னா, அவங்களோட ஆயுதங்கள்லாம் அவுடேட் ஆக ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற போல கேள்வி வந்துருச்சு. இப்போ இந்த செங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா
யுஎஸ்எஸ் ஹாரி எஸ் ட்ரூமன் இருக்கு இல்லையா, விமானம் தாங்கிய போர்க்கப்பல். அந்த போர்க்கப்பலை வந்து யமன் ஹவுதிஸ் தாக்குதல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. அது தாக்குதல் பண்றதுல இருந்து தப்பிச்சுட்டாங்க. ஆனா அப்படி பண்ணும்போது அவங்களே நடுங்கி போயிருந்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? இவேசிவ் மெனிவர்ஸ். இவேசிவ் மெனிவர்ஸ் அப்படின்னா திடீர்னு ஒரு டேர்ன் அடிக்கிறது, இல்ல ரவுண்ட் யூ டர்ன் மாதிரி அடிச்சு ஒரு ரவுண்ட் டேர்ன் மாதிரி அடிக்கிறது, இல்ல எஸ் டேர்ன் மாதிரி பண்றது. இது போல ரொம்ப ஹார்டான ஒரு மூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பல் செய்யும். அதாவது 1,00,000 டன் எடை இருக்கக்கூடிய ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் திடுதுப்புன்னு அது போல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் பண்றாங்க அப்படின்னா, கடினமான ஒரு மூவ பண்றாங்க அப்படின்னா, அந்த ஷிப்போட ஹல்லே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த ஷிப்பே இன்ஆபரேட்டபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னா, F-18 சூப்பர் ஹார்னட் இப்ப கரண்டா இந்த விமானங்களை பயன்படுத்தி யமன் ஹவுதிஸ் மேல ஸ்ட்ரைக் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு விமானம் கடலுக்குள்ளேயே விழுந்துருச்சு. அப்படி டேர்ன் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு, அந்த கப்பல் வந்து மேலையும் கீழே ஊசலாடுற மாதிரி ஆடும். அந்த அளவுக்கு டேர்ன் பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல எல்லாம் கார் வந்து ட்ரிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, ட்ரிஃப்ட்னா ஒரு சைடா திரும்பி அப்படியே இந்த டேர்னிங் பெண்டிங்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி திரும்பி போவாங்க. ஸோ அது போல கப்பல் திரும்பிச்சுன்னா எந்த அளவுக்கு ஷேக் ஆகும், உள்ள இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எந்த அளவுக்கு காயம் ஏற்படும். சில நபர்களுக்கு எல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கு. ஒரு F-18 ஹார்னட் கீழே விழுந்திருக்கு, கடலுக்குள்ளேயே விழுந்திருக்கு. ஸோ சேதம் அதிக அளவுல இருக்கு. ஆனா அந்த ட்ரோன்களும் மிசைல்களும் அந்த கப்பல் மேல அடிச்சுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இப்ப வரைக்கும் உறுதிப்படுத்தல. ஆனா அது போல விஷயங்களை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது ஏன் ரொம்ப பெரிய அளவுல பேசப்படுது அப்படின்னா, இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நார்மலா ஒரு ஏர் கேரியர் அப்படிங்கிறது தனியா இருக்காது. அதுக்கு வேணுங்கிற பேட்டில் குரூப் இருக்கும். அந்த சப்மரைன்ஸ் இருக்கும், கோவர்ட்ஸ் இருக்கும், ஃபைட்டர்ஸ், ஃப்ரிகேட்ஸ் இருக்கும். ஸோ இது போல கப்பல்கள், போர்க்கப்பல்கள் கொண்ட ஒரு அணியா தான் இருக்கும். அதுவும் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் அப்படிங்கும் போது இந்த போர்க்கப்பலுக்கே டிஃபெண்ட் பண்றதுக்கு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இது போல பல டிஃபென்ஸ் சாதனங்கள் இருக்கும், மிசைல்கள் இருக்கும். ரெண்டாவது, ஏதாவது இது போல ஒரு தாக்குதல் வருது அப்படின்னா சீராம் அது போல வெரைட்டில இந்த ஆன்டிஆர் கன்னர்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி டவுன் பண்ணலாம். அதெல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் முடியாது, நம்ம இப்போ வந்து இவேசிவ் மெனிவர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் பண்ணுவாங்க. சும்மா ஒருத்தவங்க ஒரு மிசைல் ஏவுறாங்க அப்படின்னா பண்ணிட மாட்டாங்க. அந்த மிசைல் நம்ம கப்பல் மேல விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தாதான் அந்த கப்பலோட கேப்டன் இது போல ஒரு இவேசிவ் மெனிவரை பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா அமெரிக்காவோட போர்க்கப்பலையே ஆட்டங்கான வச்சுட்டாங்க ஹவுதிஸ். ஹவுதிஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிசைலை வச்சே அமெரிக்காவை ஆட்டங்கான வச்சுட்டாங்களே, ரஷ்யாவோட ஜிர்கான் மிசைலையே வச்சுன்னா எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறத இது இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அமெரிக்கா இந்த ட்ரேடு, இந்த வர்த்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா முடக்க முடியும், அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறாங்கன்னா அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதுக்காக தான் மார்க்கோ ரூபியோ அவர்களை வச்சு இந்த பனாமா கால்வாயா இருக்கட்டும், ரெண்டாவது ஜூயிஸ் கால்வாயா இருக்கட்டுங்களா, காசு கொடுக்க மாட்டோம், போயிட்டு வரதுக்கு ஃப்ரீயா வேணும் அப்படிங்கிற கேட்கறாங்களா என்ன இதுங்க தெரியல. எது எப்படியோ ரஷ்யா அவங்களோட தொழில்நுட்பத்துல ஃபர்ஸ்ட் இன் கிளாஸா அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பாடம். எந்த அளவுக்கு ட்ரோன் இவால்வ் ஆயிருக்கு, என்னென்ன மாதிரியான ட்ரோன்கள் இருக்கு, களத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்ற வீடியோ பதிவுகள் தொடர்ந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம நாடும் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு, எந்த நேரமும் போர் வரலாம் அப்படிங்கிறது போல சூழல் உண்டாயிடுச்சு. நம்மளோட பிரைம் மினிஸ்டரான பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த டைம் வேணாலும், எப்பேற்பட்ட தாக்குதல் வேணாலும், எந்த மோடுல வேணாலும், எந்த டைம்ல வேணாலும் தாக்குதல் பண்ணுங்க அப்படிங்கிறது போல பர்மிஷன் கொடுத்தாச்சு நம்மளோட படை வீரர்களுக்கு. இதுக்கு மேல நம்மளோட ராணுவம் தான் முடிவெடுத்து இலக்குகளை புரி வைப்பாங்க. நம்மளோட ஜனாதிபதி அவர்கள் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா ஒன்ஸ் போர்னு வருது அப்படின்னா இதுக்கு மேல பிரசிடென்ட் ரூல் தான். இப்போ பிரசிடென்ட் அவர்கள் வந்து என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்து நம்ம ராணுவ வீரர்கள் என்ன மாதிரி எஃபெக்டிவா இந்த களத்துல களங்காண போறாங்க, என்ன மாதிரி ஆயுதங்கள் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கலாம் ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.